ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் 1 திங்கட்கிழமை. இன்று நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு ஆத்மா அணுவிலும் நுட்பமானது, அண்டத்தை விட பெரியது. அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி என்று ஔவை பாட்டி விநாயகர் அகவலில் பாடுகின்றார். இறைவன் அணுவுக்கும் சிறியதாகவும் அண்டத்தை காட்டிலும் பெரியதாகவும் விரிந்து கொண்டே போவதாகவும் கூறுகிறார். பரம்பொருள் ஒன்று என்பது அத்வைத சித்தாந்தம். ஏகமாய் அங்கங்கெனாதபடி எங்கும் வியாபித்துள்ள ஒரே இறை சக்தியே தன்னை அணுவிலும் சிறிதாக சுருக்கிக் கொண்டு உயிர்களின் இதயங்களில் ஆத்மாவாக பிரகாசிக்கிறது, அதை வழிநடத்துகிறது. அதே ஏகமான இறை சக்தியே தன்னை விஸ்வரூபமாக விரிந்து பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்துள்ளது. நாமரூபமற்ற ஒரே பரம்பொருளே உயிர்களில் ஆத்ம சக்தியாகவும் அண்டத்தில் பிரபஞ்ச சக்தியாகவும் விரிந்துள்ளது. இதைதான் நம் பாட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் என்று பாடுகிறார். உயிர்களின் ஆத்ம சக்தியாய் உள்ள இறைவனும் அண்டமாக விரிந்துள்ள இறைவனும் ஒரே தன்மையே. எனவே நம் முன்னோர்கள் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கும் என்று சொல்லி வைத்துள்ளார்கள். அடிப்படை இயல்பில் அண்டமும் பிண்டமும் ஒன்றே. பகவான் ரமணர் உபதேச உந்தியார் பாடலில் ஈசனையும் சீவனையும் பிரிப்பது உபாதி உணர்வு என்று பாடுகிறார். இருக்கும் இயற்கையால் ஈச சீவர்கள் ஒரு பொருளே யாவர் உந்தி பெற, உபாதி உணர்வே வேறு உந்தி பெற. உயிர்கள் தன்னை ஒரு உடலாக பாவிக்கும் உபாதி உணர்வே சீவனை ஈசனிடமிருந்து பிரிக்கிறது. ஆனால் அடிப்படையில் ஈசனும் சீவனும் ஒன்றே. உபாதி உணர்வு கழந்தால் சீவன் தன் அடிப்படை இயல்பு அணுவிற்கும் அணுவாய் இறை சுரூபமாகவும் தன்னுள்ளே ஆத்மாவாய் ஒளிர்கிறது என்பதை உணர்வான். திருமூல நாயனார் திருமந்திரத்தில் அணுவை 1000 கூறிட்டு உள்ளே காணச் சொல்கிறார். அணுவில் அணுவை ஆதிப்பிரானை, அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு அணுவில் அணுவை அணுகவல்லார்க்கு அணுவில் அணுவை அணுகலாமே. மிக நுண்ணிய பொருளான அணுவிற்கு சிறிய வஸ்துவாக இருக்கும் ஆதி இறைவனை தன் சிவாத்ம சொரூபத்தை தியானத்தில் 1000 கூறுகளாக பிரித்து அந்த கூறுகளை ஆராய வல்லவர்களுக்கே அணுவுக்குள் சிறு அணுவாக வீற்றிருக்கும் இறைவனை தரிசனம் செய்யலாம் என்று கூறுகிறார். இன்றைய விஞ்ஞானம் அணுவிலும் சிறிய துகள்களை கண்டறிந்து அதற்கு கடவுள் துகள்கள், காட் பார்ட்டிகிள்ஸ் என்று பெயரிட்டுள்ளனர். கடவுள் துகள்கள் அணுவிற்கு நிறையை கொடுக்கின்றன, மாஸ் கொடுக்கின்றன. ஒரு அணுவின் நிறைவை பொறுத்து அதன் ஈர்ப்பு சக்தி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும் என்று கூறுகிறார்கள். மேலும் குவாண்டம் இயற்பியல், குவாண்டம் ஃபிசிக்ஸ் கடவுள் துகள்கள் பொருளாகவும் மேட்டராகவும் சக்தியாகவும் எனர்ஜியாகவும் மாறக்கூடியவைகள் என்பதை கண்டறிந்துள்ளனர். இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் மெய்ஞானிகள் தவத்தின் மூலம் உணர்ந்த ஆன்மீக உண்மைகளுக்கு வலு சேர்ப்பதாகவே உள்ளது. மனதின் வெளித்தோற்றம் எண்ணங்கள், அதன் உள்தோற்றம் எண்ணங்களற்ற அறிவும் அறியாமையுமற்ற சொரூபம் ஆத்மா என்று அழைக்கப்படுகிறது. அது ஒரு விவரிக்க இல்லாத சூன்ய நிலை. ஆனால் அதுவே முழுமையான இறைநிலை, நிறைநிலையாகும். தன்னை உணர்ந்த மெய்ஞானிகள் தங்களை அந்த ஞான நிலையில் நிரந்தரமாக இருத்தி எப்போதும் பேரானந்த நிலையில் உள்ளனர். பகவான் ரமணர் இதுவே ஆதி இயல்பு என்று உபதேச உந்தியார் பாடலில் தருகிறார். தன் ஆதியல் யாதென தான் தெரிகிற்பின் அநாதி அனந்த சத் உந்தீபெற அகண்ட சிதானந்தம் உந்தீபெற. அறிவும் அறியாமையுமற்ற தன் ஆதி இயல்பான சச்சித் வஸ்துவை மேலும் ஆராய்ந்து கொண்டே போனால் அது அகண்ட பிரபஞ்சமாக சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாக விரிந்து கொண்டே போவதை அறிந்து சச்சிதானந்த ஸ்வரூபியாக விளங்குவாயாக. ஞானிகள் முனிவர்கள் தங்கள் தியானத்தில் கண்டுணர்ந்த இந்த ஆன்மீக உண்மை அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கும் என்பது. அகம்புகுந்தீர்த்துன் அககுகை சிறையாய் அமர்வித்ததென்கொல் அருணாச்சலா.
ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.